கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோனோசைட் உள்ளிட்ட கதிரியக்க கனிமங்கள் கன்னியாகுமரியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அணுக்கனிம சுரங்கத்தை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான கருத்து கேட்பு கூட்டம் வருகிற அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்திற்கு குமரி கடற்கரை கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வள்ளவிளை, சின்னத்துறை, தூத்தூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இதில் கலந்து கொண்டனர். கனிமங்களை எடுத்தால் கன்னியாகுமரி மாவட்டம் பாலை நிலமாக மாறும் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்னைக்கு 1/10/2024 ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கு சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக. இது மிகப்பெரிய அச்சத்தை இந்த கடலோர மக்கள் மட்டுமில்ல, உள்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமான ஒரு புண்ணிய பூமி. இந்த பூமியில் இந்த மணலை தோண்டி கனிமங்களை எடுப்பதன் மூலமாக இதை பாலை நிலமாக்குவதற்கும் புதைகுழியாக்குவதற்கும் கழிவு நிலப்பரப்புகள் ஆக்குவதற்கும் மத்திய மாநில அரசுகள் முயற்சி செய்கிறது.